இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லயே அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து SBI பேங்க்ல ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும், அதுவும் வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டு, சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் என்ட்ரி லெவல்ல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம 2 நிமிஷத்துல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் தான் வந்து வரும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து இங்க ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல் அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து உங்களோட ஆதார் கார்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இது வந்து ஆதாரோட லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நான் OTP என்டர் பண்ணி கன்ஃபார்ம் OTP வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பான் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீடைலை ஃபில் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இதை வந்து ஃபில் பண்ணதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேமையும் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இதுல உங்களோட மதர் நேம் வித் இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, ஒர்க்கிங்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து தேவை கிடையாது. அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பத்தின டீடைலை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ரிட்டையர் பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க எந்த கேட்டகரியோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணிட்டு அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க சேலரினாலும் உங்களோட கம்பெனி நேம் அதுல உங்களோட டெஸ்டினேஷன் வந்து கேட்பாங்க. அந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்ததுனால என்னோட கம்பெனி நேம் அப்புறம் என்னோட டெஸ்டினேஷன் என்ன அதையும் வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க சேலரிடன் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் அட்ரஸும் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸும் ஒரே அட்ரஸா நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்க செல்ஃப் எம்ப்ளாயினா 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஆக்செப்ட் வந்து பண்ணிக்கும். ஸோ இதுதான் இதோட கண்டிஷன். இதை வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 3ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாகரை பேஸ் பண்ணி நம்ம வந்து KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ கண்டினியூ டு டிஜி லாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரையும் இதுல கொடுத்துருக்க இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீடைலா ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ஆதார் டீடைல் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா டைரக்டா நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். இல்ல உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட நியூ அட்ரஸ் அதாவது கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட கார்டு வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு கார்டுக்கான கிரெடிட் லிமிட் உங்களோட ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ எல்லாத்தையுமே இங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா கிரெடிட் கார்டு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன KYC மட்டும் பண்ணணும். இதுக்கு வந்து வீடியோ KYC கூட தேவை கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட் KYC வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுக்கு வந்து ஒரு ₹1 நம்ம சென்ட் பண்ணாலே போதும். இப்போ அடுத்தது அந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க.
பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா KYC வந்து பண்ணணும். இந்த KYC வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்டோட KYC இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹1 அவங்க நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரிசீவ் ஆனதும் அதே ₹1 அதே பேங்க்ல இருந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். இப்படி சென்ட் பண்றது மூலமா நம்மளோட KYC கம்ப்ளீட்டட் ஆகும். வீடியோ KYC வந்து பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ₹1 வந்து ரிசீவ் பண்ணணுமோ அந்த பேங்கோட நேம் இந்தியன் பேங்கா இந்தியன் ஓவர்சீஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு IFSC கோடையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கண்டினியூ டு பார்ட் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ₹1 வந்து ரிசீவ் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ டு பே 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து நமக்கு ரிசீவ் ஆன அந்த ₹1 நம்ம எந்த பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணமோ அதே பேங்க்ல இருந்து அந்த ₹1 திருப்பி அவங்களுக்கு பே பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா UPI ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஈஸியா இருக்கும். இதுல UPI செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட UPI ஐடியை என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட UPI ஐடியை என்டர் பண்ணி மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. நீங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதுல எந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த ஆப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து போகும். அப்ரூவல் கொடுக்கறதுக்கு இந்த ₹1 அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ரிக்வெஸ்ட் போகும். அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் இருக்கும். அதை வந்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணீங்கன்னா அந்த ₹1 வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இந்த ₹1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பேங்க் நீங்க என்டர் பண்ணி அந்த ₹1 இந்தியன் பேங்க்குக்கு ரிசீவ் ஆயிருந்தா இந்தியன் பேங்க்ல இருந்தா பே பண்ணணும். இல்ல கனரா பேங்க்குக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா கனரா பேங்க்ல இருந்தா பே பண்ணணும். வேற பேங்க்ல இருந்து பே பண்ணா அந்த KYC ஃபெயிலியர் ஆயிரும். உங்களுக்கு கார்டு அப்போ ரிஜெக்டடும் ஆயிரும். ஸோ ஒரே பேங்க்ல ரிசீவ் பண்ணுங்க. அதே பேங்க்ல இருந்து அந்த அமௌண்ட்டை திருப்பி சென்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ₹1 வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ₹75,000 அப்ரூவ் ஆயிருக்கு. இதோட ஜாயினிங் ஃபீ வந்து ₹499. அதே மாதிரி ரினிவல் ஃபீயும் ₹499 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ண விதமா உங்களுக்கு 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு ₹500 கேஷ் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார்டு ஆக்டிவேஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. இதுல கார்டு நம்பர் எல்லாமே ஷோ ஆயிரும். அடுத்தது வந்து ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் இதுல எதெல்லாம் ஆன் பண்ணணுமோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் SBI யோனோ அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டாவே நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த பிசிக்கல் கார்டு ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த உங்களுக்கு 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ண 5 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு பிசிக்கல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆயிரும். நீங்க கரண்ட் அட்ரஸ் எதை கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா SBIயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்க் தான் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அப்ரூவ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி கிளிக், சிம்பிளி சேவ், அப்புறம் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு இந்த 3 கிரெடிட் கார்டு தான் அதிகமா அப்ரூவ் வந்து ஆகுது. இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். ஒரு பேசிக் கார்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.